இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் பியூட்டி சமையல்ல என்ன செய்ய போறோம்னா மொச்சக்கொட்டை மசாலா குழம்பு கூட என்னென்ன போட போறோன்றது தான் நான் இப்போ காட்டுறேன். ஓகே, நான் பெங்களூர் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தரங்காய் கொஞ்சம், வேக வச்ச மொச்சக்கொட்டை, வேக வச்ச பொட்டேட்டோ அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆல்ரெடி நான் வெங்காயம் 3, தக்காளி 3, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஆயிலில் வதக்கி அரைச்சிருக்கேன். இது ஆறுனதும் நான் மிக்சர் கிரைண்டரில் அரைச்சிப்பேன். இந்த கடாயில் தான் செய்ய போகிறோம். ஓகே, போகலாமா? ஓகே, இப்போ நான் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சேன் மிக்ஸி ஜாரில். இப்போ நம்ம சமையல் கூட போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணணும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். 2 பிரிஞ்சில் 2 பட்டை அதை போட்டுருங்க. அதான் அண்ட் இந்த காய்கள்லாம் பச்சையாக இருக்குங்க அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வேக வச்ச உலங்களை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் வேக வச்ச மொச்சக்கட்டை இதையும் அதிலே போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கேன். வெங்காயம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு கார்னிஷ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒன்றா ஃப்ரை பண்ணணும். மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, நல்ல மசாலா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டணும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கிண்டிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி இதை அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவை. இந்த விழுதை இப்போ அந்த கடாயில் நம்ம போட போகிறோம். போட்டு அதையே நல்லா போட்டு கிண்டணும். ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கொதி வரணும். அதுக்கு முன்னாடி ஒன்றே சொல்கிறேன். இந்த முழு தழை இருக்கு இல்லைங்களா, கருவேப்பிலை, இது முழுசாக நான் போட போகிறேன். கொதிச்சு வந்த பிறகு அந்த காம்பு தனியாக வந்துடும். நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். போட்டாச்சு. நல்ல கொதி வர வரைக்கும் நம்ம போட்டு மூடி போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஓகே, பாருங்கள் நல்லா கொதி வருது. சைடில் வந்து பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். நல்லா கொதி நிலையில் இருக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு 5 மினிட்ஸ். அவ்வளோதாங்க, நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. மொச்சை குழம்பு ரெடி. நான் சொன்னேன் இல்லைங்களா, கார்னிஷ்க்கு கொஞ்சம் இது கொத்தமல்லின்னு, அதையும் இதில் போட்டுருங்க. அடுப்பு அணைச்சிடலாம். டடா, ஃபினிஷ். டெலிஷியஸ் மொச்சக்கொட்டை குழம்பு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.